ஒரு சில ஆண்களுக்கான ஆணவத்தை பாருங்கள். உலகத்தில் நான் தான் அழகு, என்னை தவிர வேறு யாரும் அழகுலன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு போஸ் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு எனக்கு புரியல. நீ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளனா இருக்க, நான் வந்து மல்யுத்தப்பட்டியில் பெரிய ஆளுப்பா, சிலம்பத்தில் பெரிய ஆள், கராத்தேல பெரிய ஆள், இல்லை நான் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணி அதனோட சர்டிஃபிகேட்டை காட்டிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டிங்கன்னா அது பல ஆயிரம் பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீ சும்மா வெறுமனே ஒரு ஃபோட்டோ எடுத்து உடம்பு தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுறதுனால யாருக்கு என்ன நன்மை? அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அதை பார்த்தானே நம்ம பையன் பண்ணிட்டோம். மற்றவங்கள பார்த்து நீ ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் எடுத்து போடுறேன்னா என்ன ரீசனாக இருக்கும்? ஒன்று, நீ அவங்கள அட்ராக்ட் பண்ண பார்க்குற, இல்லை மற்றவங்க நம்மளை ரசிக்கணும்னு நினைக்கிற. இதுதான், வேறு ரீசனே கிடையாது. வேறு ரீசன் என்ன உருட்டினாலும் ரீசன் அதுதான். இது என்னத்த சொல்கிறது? ஏன் ஒரு நாளைக்கு 100 ஃபோட்டோ 200 ஃபோட்டோ ரீல்ஸ் எடுத்து பாட்டு போட்டு நான் தான் உலகத்தில் அழகாளுன்னு காட்டிக்கிட்டே இருக்கிறதுல என்ன யூஸ்? இதுதான் ரீசன், வேறு ரீசன் கிடையாது. என்னத்த சொல்கிறது? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஆண்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா யார் போஸ் எடுக்கிறது, யார் ஃபோட்டோ போடுறது, யார் ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது நிறைய ஆண்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னத்த சொல்கிறது? டைரெக்டாக யாரையும் சொல்ல முடியலை. அதனால் ஆண் தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டு மற்றவங்க இதை பார்த்து திருந்துவாங்க அப்படின்னு ஒரு நல்ல உயர்ந்த உள்ளம் சில ஆண்களுக்கு. அதனால் சொல்லி பார்த்தேன். இங்கே யார் திருந்த போகிறது? பார்ப்போம்.